ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ல இந்த மாவட்ட சுகாதாரத்துறையில் வேலைவாய்ப்பு அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நிறைய பேர் நம்மளோட வீடியோக்கு கேட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சாராபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களோட டவுட்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தோம்னா, நான் மதுரை மாவட்ட சுகாதாரத்துறை வேலையை பற்றி போட்டிருந்தேன். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே சுகாதாரத்துறைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிட்டு விண்ணப்ப லிங்க் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதை அழுத்தி இது பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் வரும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த எல்லா அப்டேட்டுமே அதுக்கான டீட்டெயில்ஸ், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற தேதி இன்னைக்கு 8/7/2026 தான். லாஸ்ட் அப்ளை பண்ணுற தேதி பார்த்தீங்கன்னா 24/7/2026. இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஆஃப்லைன் மோடில், அதாவது நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ண முடியாது, ஆஃப்லைனில் மட்டும்தான் இது பண்ண முடியும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லா மாவட்ட சுகாதார வேலைவாய்ப்பு துறையிலையுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே மாதிரி ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லிங்க்குள்ளே போனோடனே லாஸ்ட்டாக வந்துடுங்க. இதில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் மதுரை இல்லை சேலம், செங்கல்பட்டு, இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் ஹியர் டு டவுன்லோட், அதாவது ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் A4 ஷீட்டில் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ஓப்பன் பண்ணி மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் மாவட்ட நல சங்கம், மதுரை மாவட்ட விண்ணப்பம், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் உங்களோட நேமு, அம்மா அப்பா பேர், பிறந்த தேதி, அப்புறம் உங்களோட கல்வி தகுதி, ஆதார் நம்பரு, ஃபோன் நம்பரு, அப்புறம் உங்களை இமெயில் அட்ரஸ்ஸு, உங்களோட மதம் என்ன, ஜாதி, வகுப்பு, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பிரிண்ட் எடுத்ததில் ரைட் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே ரைட் பண்ணிவிட்டு கீழே குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அங்கே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரிஜினல், அதாவது ஒரிஜினலை ஜெராக்ஸ் பண்ணி அது இந்த ஃபார்மோட அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ஒரு கவரில், அதாவது இது ஒரு போஸ்ட் மூலமாக அனுப்பணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அட்ரஸ் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இதில் ஒரு அட்ரஸ் டு சென்ட் தி அப்ளிகேஷன், இந்த அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பலாம். அது அனுப்புகிற மூலமாக எப்படின்னா, லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த டேட்டுக்கு முன்னாடி நாளுக்குள்ளேயே அப்ளிகேஷன் அந்த ஆஃபீஸ்க்கு போயிடணும். அப்போனா தான் உங்களோட இது எலிஜிபிள் ஆகும். இது மாதிரி இந்த மாவட்டம் மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டத்துக்குமே இது மாதிரி தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் ப்ராசஸ்னால் இப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த மாதிரி தகவல்களுக்கு, அதுக்கப்புறம் அரசு வேலை அப்டேட்டு, இல்லை என்னென்ன இப்போ இ சேவையில் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எந்தெந்த ஒர்க்லாம் உங்களுக்கு பண்ணணும் இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சாராபிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோவில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.